வள்ளி 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 வள்ளியின் கதை. எக்ஸ்கியூஸ் மீ சார், உள்ள வரலாமா? வாங்க வாங்க வாங்க. சார், பாஸ் வரலையா? பாஸை பத்தி கேக்குறீங்க? நான் குத்துக்கல்ல மாதிரி இங்க உட்காந்துட்டு இருக்கேன். என்னை பத்தி கேட்க மாட்டீங்களா? உங்களை பத்தி ஏன் கேட்கணும்? அதுதான் நீங்க இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்களே, வராதவங்க பத்தி தான் கேட்கணும். சரி சரி, போதும் போதும். ஓவர் ஆக்டிங் உடம்புக்கு ஆகாது. இத்தோட போதும். சரி, நான் உன்னை கேட்டேன். என்னையா? ஐயோ, உன்னை இல்லம்மா, ஒன்ன ஒன்னு ஒன். நான் ஒரு என்னமோ பண்ணிட்டு வர சொல்லி கேட்டேன். இதோ இங்க இருக்கு. நீங்க கேட்டு நான் பண்ணிட்டு வராம இருப்பேனா? ஓஹோ, அப்படி அப்படி. உங்களுக்கு மட்டும் இல்லை, நான் எல்லாருக்கும் தான் சேர்த்து எடுத்துட்டு வந்தேன். இதில் வந்து உங்களுக்கும் பாஸுக்கும் இருக்கு. நீங்கள் அவங்க வந்தாங்கன்னா கொடுத்துடுங்க. ம், பாப்போம் பாப்போம். இல்லை இல்லை, வேண்டாம், உங்களை நம்ப முடியாது. நான் உங்கள் பாக்ஸ் மட்டும் கொடுத்துட்டு போகிறேன். அவங்க வந்ததுக்கப்புறம் நான் கொடுத்துக்கிறேன். சார் வாங்க வாங்கப்பா. சார். ஓகே ஓகே. வள்ளி, அந்த கான்ட்ராக்ட் அவங்களாம் வந்தாச்சா? இன்னும் இல்லை சார், இன்னொரு 20 மினிட்ஸில் வரேன்ட்டு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஓகே ஓகே. ஆக்சுவலாக நான் வந்து இந்த கேன்சரிங் க்ளீன் பண்ணுறதுக்காக ஆளுங்களை இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஸோ இன்கேஸ் வந்துட்டாங்கன்னா ஒரு 3 ஹவர்ஸ் வெயிட் பண்ண சொல்லுங்கள். மேபி அவங்க வேணா நாளையிலேருந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ஷோர் சார், நான் அதுக்கு தகுந்த மாதிரி இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். அப்புறம் நான் உங்களுக்காக ஒன்று கொண்டு வந்திருக்கேன். எனக்காகவா? வாவ், என்ன? கேரட் ஹல்வா. கேரட் ஹல்வா? எனக்காகவா இல்லை வேறு யாருக்காகவாமா? புரிஞ்சிச்சு புரிஞ்சிச்சு. சரி சரி சரி. யாருக்காக செஞ்சீங்களோ அவங்களுக்கே கொடுத்துட்டு போங்க. நாங்கள் அப்புறமா சாப்பிட்டுக்கிறோம். ஓகேவா? அப்படி இல்லை சார், நான் எல்லாருக்காகவும் தான் செஞ்சேன். இட்ஸ் ஓகே. நீங்கள் அவங்கக்கிட்டே கொடுத்துட்டு போங்க. நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம். ஓகேவா? ம், ஓகே சார். இந்தாங்க, வாங்கிக்கோங்க. அப்போ அவங்களுக்காக தான் செஞ்சீங்களா? சார், சரி நான் போகிறேன். அச்சோ, இப்படி மாட்டிக்கணுமே. என்னங்க சார், என்ன நடக்குது இங்க? அப்பா, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒன்றும் இல்லப்பா. அவங்க ஏதோ செஞ்சாங்களா, அது எல்லாருக்கும் ஆஃபீஸில் கொடுக்குறேன்னு சொல்லி எடுத்துட்டு வந்திருக்காங்க. அது எப்படி? உங்களுக்கு பிடிச்ச கேரட் அல்வா எல்லாருக்காகவும் செஞ்சு எடுத்துட்டு வந்தாங்களா? நம்பிட்டேன் நம்பிட்டேன். இல்லப்பா. டேய் டேய், நானும் வயசு தாண்டி வந்தான்டா. நான் எதனா கேட்டேனா? சரி, விடு விடு. சரி, ஓப்பன் பண்ணு. ஸ்மெல்லு கம கமன்னுது. அது சாப்பிட்டு முடிச்சிடலாம். முடியாது முடியாது, முதல்ல நான் சாப்பிட்றேன். அதுக்கப்புறமா நீங்க சாப்பிடுங்க. ஆல்ரெடி 2 பாக்ஸ் இருக்குது. நீ ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோ, எனக்கு ஒரு பாக்ஸ் கொடு. ஏன் மருமக சமைச்சது நான் டேஸ்ட் பண்ண வேண்டாவா? என்னப்பா நீங்க. சரி, எடுத்துக்கோங்க. ஆ, வாசனையே கமகமான்னு இருக்கு. ஞம், ஞம், ஞம். ஆஹாஹாஹா. என்னடா இது? டே முருகா, நீ கொடுத்து வச்சவன்டா. நீ கொடுத்து வச்சவன்டா. ம், பார்க்கறதுக்கே அருமையா இருக்கே. அடடா, என்ன சூப்பரா இருக்கு. வாவ், இட்ஸ் ரியலி ஆசம். காண்ட் எக்ஸ்பிளைன். அப்பா, எப்படிப்பா இருக்கு? ஞம், ஞம், ஞம். ஏய், சாப்பிட்டு மூட்டு டிஸ்டர்ப் பண்ணாத. ஞம், ஞம். அப்பாவுக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். சரி, நாமளும் ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுவோம். அதுக்கப்புறமா பேசிக்குவோம். என்னங்க, இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது மத்தி மீனும் வஞ்சர மீன் வாங்கிட்டு போலாமா? என்னது? மீனா? மீன் சாப்பிட்டு எவ்வளோ வருஷம் ஆச்சு. நைஸாக போய் இவங்க என்ன பேசுனாங்கன்னு கேட்போம். அப்படியே டின்னருக்கு இவங்க வீட்டில் ஒரு அட்டெண்டன்ஸை போட்டுருவோம்.
அவ்வளோதானே சுக்கு, உனக்கு இல்லாததா? போகும்போது வாங்கிட்டு போயிடுவோம். ஆஹா, வஞ்சர மீன் ஃப்ரையு, மத்தி மீன் குழம்பு, ம், பெப்பர் ரசமும் வச்சிடுறேன். இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிடுவோம். அப்புறம் இன்னைக்கு புதன், புதன், வியாழன், வெள்ளி 3 நாள் இந்த குழம்பை வச்சே ஓட்டிடுறேன். அட, எல்லாரும் இங்கே தான் இருக்காங்களா? சரி, போய் கொடுப்போம், சாப்பிடட்டும். தரன், சுக்கு, பிரபாகரன், இங்க ஒரு நிமிஷம் வாங்க. அடடடடடடடா. என்ன வள்ளி, என்ன விசேஷம்? கேரட் அல்வாலாம் செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கீங்க. அது ஒன்றும் இல்லை, வீட்டில் செஞ்சேன், எல்லாருக்கும் கொடுக்கலான்னு தான் எடுத்துட்டு வந்தேன். இந்தாங்க, எடுத்துக்கோங்க, சாப்பிடுங்க. சப்ப 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 சப்பா, எவ்வளோ தான் சீக்கிரமாக எழுந்தாலும் இந்த வேலைக்கு எண்டே இல்லை. நாமளாதான் ஸ்டாப் பண்ணாதான் உண்டு. சரி, இந்த மார்கழி கழிஞ்சதும் பேசணும்னு சொல்லியிருந்தோம், அது மறந்தே போயிட்டோம் பாரு. அவர் இருக்கும்போது இது யோசனையே வருதுல, அவர் இல்லாத போது தான் ஞாபகம் வருது. இன்னைக்கு அவங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா உடனே பேசி முடிச்சிடணும். ஜோசியக்காரனுங்க கிட்ட ஜாதகத்தை கொடுத்து ஒரு நல்ல டேட்டா ஃபிக்ஸ் பண்ணி இவங்களுக்கு ஒரு கல்யாணம் நடத்தி வச்சிட்டோம்னா எனக்கு ஒரு திருப்தி. அதுக்கப்புறமா தான் நம்ம அனன்யா பற்றி யோசிக்கணும். அவளை பற்றி நினைச்சாதான் பக்கோன்னு இருக்கு. எங்க அனுவோட மாமியார் ஒத்துக்கிறாங்களோ இல்லையோனே இருக்கு. அம்மா, வாம்மா வா. ஏம்மா, எதனா சாப்பிட்றியா? அட, அது ஒன்றும் இல்லைம்மா, போர் அடிச்சுட்டே இருந்துச்சே, உட்காந்துனே இருந்தான்ட்டு தான் வந்தேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க பார்க்கலான்னு. அதுதான் உன் மாமியார் வீட்டுக்கு போனீங்கன்னா முழு நேரம் வேலை தான் பண்ணணும். இருக்கிற நேரம் வரைக்கும் சந்தோஷமா இருக்காம என்னமோ போர் அடிக்குது எழுந்து வந்துட்டாலாம். அட போங்கம்மா, கொஞ்சம் அப்படி இப்படின்னு அசைஞ்சு நெளிந்து வேலை செஞ்சாதானே எனக்கு நார்மல் டெலிவரி ஆகும். நீங்கள் பாட்டுக்கு என்ன உட்கார சொல்லி உட்கார வச்சு சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தா நான் இன்னும் உப்பின்னு தான் போவேன். அதுக்குனால என்னாலலாம் உனக்கு வேலை செய்யன்னு சொல்ல முடியாதுமா. நீ முடிஞ்ச அளவுக்கு ரெஸ்ட் எடு, அதை மட்டும் தான் சொல்லுவேன். அதுவும் கஷ்டமா இருக்குன்னா நீ யோகா வேணா பண்ணு. ஆமாம்மா, இந்த 5 மாதத்துக்கு அப்புறமா தான் நான் அது ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். அதுவும் கரெக்டு தான். 5 மாதம் வரைக்கும் பார்த்து சூதானமாயிரு, அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம். சரிம்மா. சரி, என்னமோ தனியாக பேசிட்டு இருந்தீங்க, என்ன விஷயம்? அட, எல்லாம் உன் தம்பி கல்யாண விஷயந்தாம்மா. மார்கழி போயாச்சு, இனி உங்கள் அப்பா கிட்ட பேசி அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அனன்யா பற்றி யோசிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆமாம்மா, அனன்யா சின்ன பொண்ணு மாதிரி இருந்தா எவ்வளோ சீக்கிரம் வளர்ந்துட்ட பாருங்க. அவளுக்கும் இப்போ கூடிய சீக்கிரத்தில் கல்யாணம் கூடி வரப்போகுது. அதை நினைச்சாலே சிரிப்பாக தான் வருது. அவளை கூட விடு, அவளுக்கு கல்யாணம் ஆனதும் அடுத்த 2வது வருஷத்துக்கு அனிதா கல்யாணத்தை பற்றி பேச போகிறோம். அது நினைச்சா இன்னும் சிரிப்பால இருக்கு. அனிதாவை கட்டிக்க போறவன் எந்த ஜென்மத்துல பாவம் பண்ணிருந்தானோ தெரியல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இதுக்கான பதில் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்புறம் கண்ணுங்களா, இந்த வீடியோ பார்த்தீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பண்ணிடுவீங்க தானே? பண்ணிடுவீங்கன்னு நம்புறோம். அப்புறம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய ஒப்பீனியன் கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு பார்ப்போமா? பாய்.